கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏற்கனவே நம்ம சத்தியத்தில் பார்த்தோம், நம்ம செய்கிற செயல்கள் நம்மளை என்ன செய்யாது? பரிபூரணமாக்காது. விலங்குகளோட ரத்தம் நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யாது? மீட்பை கொடுக்காது. அது பரிபூரணமாக்கும் என்றால் அந்த பலி நிப்பாட்டப்பட்டிருக்கணும் இல்லையா? அது ஏன் நாள்தோறும் அந்த பலி கொடுக்குற செயல் அங்கே இருந்துகிட்டு இருந்தது? ஏன்னா விலங்குகளோட ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் ஒரே பலியினால நம்மளை பூரணமாக்கிட்டாரு. இதை விசுவாசிக்கிறவங்க ஆவியில புதிய சிருஷ்டியா மாற்றப்படுறாங்க. அந்த ஆவியில தேவ இயல்பை நம்ம பெற்றிருக்கிறோம், பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய தகுதியை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுக்கு கீழ்பட்டிருக்கிறதுங்கிறது இதை ஏற்றுக்கொள்றது, இதை விசுவாசிக்கிறது. இதை விசுவாசிக்கும் பொழுது பாவம் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நீதியில் எப்படி உறுதிப்படுறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கை முறை நம்மளை நீதிமான் நமக்கு என்ன செய்யாது? சொல்லாது. ஒரு பாவ செயலாக இருக்கலாம், ஒரு பாவ பழக்கத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம், யார்கிட்டையாவது அனாவசியமாக நம்ம கோபப்பட்டிருந்திருக்கலாம், ஒருத்தங்க மேலே நமக்கு பொறாம வரலாம், ஒருத்தங்களை நம்ம புறங்கூறலாம், ஒருத்தங்களை நம்ம மன்னியாமல் இருக்கலாம். இதெல்லாம் தேவன் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நம்மளை பாவங்களை கழுவி விட்டார். அவருடைய பிள்ளையாக நம்மளை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். ஆனால் நம்ம பாவ செயல்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சாத்தானால அந்த இடத்துல நம்மை அடிமைப்படுத்த முடியும். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. இந்த ரெண்டுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவன் கொடுத்திருக்கிற இயல்பும் இயல்பாவே நம்மளை மேற்கொள்ளாது, பாவமும் இயல்பாவே நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அந்த வசனத்தை பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. அது பாவமானாலும் சரி, அவர் கொடுத்திருக்கிற நீதியானாலும் சரி, அதை ஒப்பு கொடுக்கிற இடத்துல யாரு தான் இருக்கிறோம்? நாம தான் இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சு ஒப்பு கொடுக்குறோமா, தெரியாம ஒப்பு கொடுக்குறோமான்னு இல்லை. பாவமா இருந்தாலும் நம்ம அதை விரும்பணும்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு உணர்வே இல்லை என்றாலும் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியணும் நம்ம அதை விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்மளை என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நம்ம என்ன செய்யறோமா? அடிமைகளாகிறோம். உங்க ஆவியில நீங்க புதிய சிருஷ்டியாக இருக்கலாம், ஆவியானவர் என்றென்றைக்கும் நமக்குள்ள வாசமாக இருக்கலாம். நம்ம பாவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நமக்கு வெளியிலிருந்து வருகின்ற எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அடிமையாக என்ன செஞ்சிடறோம்? மாறி விடுகிறோம். அந்த இடத்துல சாத்தானால நம்மளை என்ன செய்ய முடியும்? அடிமைப்படுத்த முடியும். அந்த செயல்களுக்குன்னு ஒரு விளைவுகள் உண்டு. அந்த இடத்துல அடிமைப்படுத்தும் பொழுது அவன் நம்மை குற்றப்படுத்த முடியும்.
உனக்கு தகுதி இல்லை, உன் தகுதியை நீ இழந்து விட்டாய். அவருடைய உறவுக்குள்ள சொல்றதுக்கு உனக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. தேவன் உன் மேல கோபமாக இருக்கிறார், அவர் உன் மேல அன்பா இல்லை. நீ இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்கிறியே, எப்படி இந்த ஜெபத்துக்கு நீ பதில பெற முடியும்? நீ இதை வாசிக்கலையே, எப்படி இதை நீ பெற்றுக்கொள்ளுவாய்? ஏன்னா அவனோட இயல்பே என்னதுதான் அப்படின்னா குற்றப்படுத்துகிற இயல்பு. அவனுக்கு பேரே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டுகிறவன். இந்த குற்ற மனசாட்சியை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது ஒருத்தங்களை அப்படி ஒரு கட்டுகளுக்குள் அடிமைப்படுத்தி கொண்டு போயிடும். அவன் செயல்படுகின்ற ஒரு வழி அதுதான். அவனுக்கு அடிமையாக்கி நமக்கு குற்ற மனப்பான்மையை கொடுக்கிறது. குற்ற மனப்பான்மையை கொடுத்து தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரிப்பது. தேவன் நம்ம பிரிந்து போகல. யாரு அவர் உறவிலிருந்து பிரிந்து போறோம்? நாம தான் போறோம். நீதியில நம்ம உறுதிப்படும் பொழுது இந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவரால் பாவம் செய்ய முடியும். இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். இல்லை என்றால் நான் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டனோ, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரோ, நான் அந்த ரட்சிப்பை இழந்துட்டனோ, இந்த குற்ற மனசாட்சியே உங்களால் என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் வாசம் செய்கிறது நம்முடைய ஆவியில. அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறது நம்முடைய ஆவிய. அதுவும் அவரோட பரிசுத்தத்தையே கொடுத்து அந்த பரிசுத்தத்துல தான் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சரீரமும் மாறல. அது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதுதான் அது மறுரூபமாகும். அது வரைக்கும் நாம தான் சத்தியத்தை கொண்டு சிந்தனைகளுக்கு அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? எனக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? அவருடைய ரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு? எந்த மாதிரியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன்? அது சிந்தனைகளுக்கு கொடுக்கிற வேலை யாரோட வேலை? நம்மோட வேலை தான். அதை நம்ம தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவரை நம்ம சிந்தனையையும் மாற்றிடுவாரு. நம்மளால நம்ம ஸ்ட்ரென்த்ல சிந்தனையை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அதனாலதான் அவர் உங்க மனதிலையும் நான் எழுதுவேன்னு சொல்றாரு. மனதிலங்கிறது சிந்தனையிலையும் அவர் என்ன செய்கிறாரா? எழுதுகிறார். அந்த இடத்துல பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவம் நம்மளை அடிமைப்படுத்துது. அது சின்ன செயலா இருந்தாலும் சரி, பெரிய செயலா இருந்தாலும் சரி. அடிமைப்படுத்தும் போது அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த குற்ற மனப்பான்மைக்குள்ள நம்ம போறோம். அந்த சமயத்துல தேவன்கிட்ட இருந்து நம்ம பிரிந்து போகாமல், குற்ற மனசாட்சியினால சோர்ந்து ஒடுங்கி போய் உட்காராமல், அவருடைய இரத்தம் என்னை பாவங்கள என்ன செஞ்சிருக்கு? கழுவி இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலகி போகவில்லை, அவர் எனக்குள் இருக்கிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ வைக்க எனக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? இருக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக பாவத்திலிருந்து என்னை தூக்குறதற்காக அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தம் என்னை பாவங்கள கழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல சோர்ந்து போயிடாம எழும்பி நின்று அந்த கிருபையை பிடித்து கொள்றது. இதுல நான் பாவம் செஞ்சுட்டேன், இதுல நான் தவறி விழுந்துட்டேன், இதுல நான் இடம் கொடுத்துட்டேன், ஆனா இதுல எனக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது, அப்படியே வார்த்தை சொல்லுது. நீங்க என்னை மன்னிக்கிறதற்காக நன்றி. இந்த பாவத்திலிருந்து வெளியில வர எனக்கு உங்க கிருபையை நீங்க தாங்க. என் சுய பலத்துல நான் இந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நீங்க இந்த இடத்துல தாழ்மையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கிருபை உங்களுக்கு அந்த இடத்துல மன்னிப்பையும் கொடுத்து பாவத்திலிருந்து உங்களை என்ன செய்யும்? தூக்கி எடுக்கும். 1 யோவான் 1:9 அர்த்தம் இதுதான். அப்படி நீங்க உங்க சிந்தனைகளுக்கு அதை கொடுத்து உங்க செயல்கள்ல அதை நீங்க காமிக்கும் போது நீதியில உறுதிப்பட ஆரம்பிக்கிறீங்க.
நீதியில பலப்பட ஆரம்பிக்கிறீங்க. நீதியில நீங்க பலப்பட உங்க சூழ்நிலைகளை, நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகளை, உங்க சரீரத்துல வருகிற நோய், பலவீனங்கள், இதெல்லாம் நீங்க தைரியமா என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும். நான் யாரோட பிள்ளை? எனக்கு யாரோட இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு? என் சார்பில் நிற்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் என் சார்பில் நிற்கும் பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? நோய் நிற்க முடியாது, பலவீனம் நிற்க முடியாது, பாவம் நிற்க முடியாது. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது எந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியும்? எந்த சூழ்நிலைகள் அங்க எதிராக நிற்க முடியும்? இந்த தைரியத்தை இந்த நீதி நமக்கு என்ன செய்து கொடுக்குது. இதுதான் நீதியில உறுதிப்படுறது. நீதியில உறுதிப்படும் பொழுதுதான் கிருபையில, சிலுவையில அவர் கொடுத்திருக்கிற ஜீவனை நம்ம சரீரத்துல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.